சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசு அண்டை வா, நம்பி இயேசு அண்டை வா. பொல்லாவுலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை. பொல்லாவுலக சிற்றின்பங்கள் என்றும் அழியும் மாயை. காணாய் நிலையான சந்தோஷம் பூமியில் கர்த்தாவின் நண்பண்டை வா. காணாய் நிலையான சந்தோஷம் பூமியில் கர்த்தாவின் நண்பண்டை வா. சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசு அண்டை வா, நம்பி இயேசு அண்டை வா. ஆத்தும மீட்பை வெற்றிடாமல் ஆத்மம் நஷ்டமடைந்தார். ஆத்தும மீட்பை பெற்றிடாமல் ஆத்மம் நஷ்டமடைந்தார். லோகம் முழுவதும் ஆதாயமாக்கியும் லாபம் ஒன்றும் இல்லையே. லோகம் முழுவதும் ஆதாயமாக்கியும் லாபம் ஒன்றும் இல்லையே. உந்தன் பலத்தில் வாழ்ந்திடாதே, நிம்மதி நீ இழப்பாய். உந்தன் பலத்தில் வாழ்ந்திடாதே, நிம்மதி நீ இழப்பாய். கர்த்தரே தஞ்சம் என்று நீ உணர்ந்தால் நிம்மதி நீ பெறுவாய். கர்த்தரே தஞ்சம் என்று நீ உணர்ந்தால் நிம்மதி நீ பெறுவாய். சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசு அண்டை வா, நம்பி இயேசு அண்டை வா. கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளில்
நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக அருளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த நாளின் கர்த்தருடைய வார்த்தையின் தியானத்திற்காக கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கின்ற எங்கள் அன்பின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன தம்முடைய வேத வாக்கியத்தின்படி சத்தியத்தை நாங்கள் அறிந்து இந்த நாளில் விடுதலையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். அடியினை மறைத்து உம்முடைய வார்த்தைகளை நீர் பேசும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்லமுள்ள பிதாவே, ஆமென். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஆதியாகமம் 3வது அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாயிருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். வாசிக்கிட்ட இந்த வேத பகுதியில்தான் முதலாவது மனுக்குலத்திற்குள்ளாக பாவம் பிரவேசித்தது. பாவம் இந்த இடத்தில்தான் மனுக்குலத்தை ஆட்கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்தில் மனுஷியை பாவம் ஆட்கொண்டபடியினாலே மனிதன் தேவ மகிமை அற்றவனாக போனான். அதாவது தேவனுடைய புத்திரர், தேவனுடைய ஆலயம் என்கின்ற தன்மையை இழந்து போனார்கள். அதை மீண்டும் கர்த்தர் கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து தம்முடைய இரத்தத்தை சிந்தி தம் ஜீவனை கொடுத்து மீண்டும் மனுக்குலத்தை தம்முடைய புத்திரராகவும் தம்முடைய ஆலயமாகவும் அவர் சுதந்தரித்து கொண்டார். இந்த நாளிலே நாம் இந்த பாவம் எப்படி இந்த பூமியில் வந்தது, அதற்கான காரணம் என்ன என்பதை நாம் விளங்கி கொண்டால் இந்த உபவாச நாட்களிலே நாமும் அந்த பாவங்களை விட்டு ஓய்ந்து நாம் நித்திய வாழ்வையும் எம்மையில் சுகமான வாழ்வையும் பெற்றுக்கொள்ள அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். நான் வாசிக்கிட்ட வேத பகுதியிலே புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பம், புத்தியை தெளிவிக்கிறது என்று 3 விஷயங்களை நாம் பார்க்கிறோம். இதற்கொப்பாக நிருபத்திலே அங்கே யோவான் எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இங்கே 3 காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. புசிப்புக்கு நல்லது அப்படி என்றால் இங்கே மாம்சத்தின் இச்சை என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. பார்வைக்கு இன்பம், இங்கே கண்களின் இச்சை என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஜீவனத்தின் பெருமை, அங்கே புத்தியை தெளிவிக்கப்படுகிறது, இச்சிக்கப்படத்தக்க என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த 3 காரியங்கள் தான் இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், மனிதன் பாவத்தில் விழுவதற்கான காரணம் அவனுடைய மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமை. இதுதான் மனிதன் தொடர்ந்து பாவத்திலே நிலைத்திருப்பதற்கான மூலமாக இருக்கிறது. ஆகவே நாம் இவைகளை விளங்கி கொண்டால், நாம் இவைகளை செய்யாதிருந்தால் நாம் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக, அதாவது அவருடைய ஆலயமாக நாம் மாற முடியும். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுவார். இங்கே நாம் பார்த்த பொழுது ஆண்டவர் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டார். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த 3ம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, இது உலகத்தினால் உண்டானது.
என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியானால் பிதாவினால் உண்டானவைகள் என்ன என்பதையும் நாம் விளங்கி கொண்டால்தான் இங்கே இந்த உலகத்தில் உண்டானவைகளை நாம் நம்மை விட்டு அகற்ற முடியும். பிதாவினால் உண்டானவைகளுக்கும் உலகத்தினால் உண்டானவைகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் அடையாளம் காண வேண்டியது நம்முடைய தலையாய கடமையாக இருக்கிறது. அதை விளங்கி கொண்டால்தான் நாம் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். நன்றாய் கவனியுங்கள். ஏதேன் தோட்டத்திலே ஆதாமையும் ஏவாளையும் தேவனாகிய கர்த்தர் சிருஷ்டித்த பொழுது அவர் மனிதனுக்கு தேவையானவைகளை எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்தார். அவனுடைய சரீரங்களிலே கொடுத்தார், உள்ளங்களிலே கொடுத்தார், அவனை சுற்றி இருக்கிற எல்லா நிலைகளிலும் அவனுக்கு அதை ஏற்படுத்தி கொடுத்தார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு மனுஷிக்கு இந்த உலகத்தில் என்ன அவசியமான தேவை என்பதை எல்லாம் அறிந்து ஆராய்ந்து ஒவ்வொன்றாய் மிக தெளிவாய் மனிதனுக்கு செய்து கொடுத்தார். ஆகவே இவைகள் எல்லாம் தான் தேவனால் உண்டானவைகள். அப்படியானால் தேவனால் உண்டானவைகளுக்கு பின்பு தான், அதாவது ஆதாம் ஏவாள் எப்பொழுது மாம்சத்தின் இச்சைக்கும் கண்களின் இச்சைக்கும் ஜீவனத்தின் பெருமைக்கும் இடம் கொடுத்தார்களோ அப்பொழுதுதான் தேவன் உண்டாக்காதவைகள், அதாவது தேவன் மனிதர்களுக்கு கொடுக்காதவைகளை மனிதன் பெற்றுக்கொள்ளுகிறான், பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறான். அது நிமித்தமாய் அவன் தேவனுடைய புத்திரர் என்கிற ஸ்லாக்கியத்தை இழந்து போகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நாம் கொஞ்சம் நன்றாக இந்த காரியத்தை நாம் கவனித்து பார்ப்போம். அப்படியானால் மனிதனை தேவன் படைத்த பொழுது அவனை மிக நேர்த்தியாக படைத்திருந்தார். அவனுடைய அறிவு, அவனுடைய புத்தி, அவனுடைய ஞானம், இது எல்லாமே ஒரு அளவுகளுக்குள் தான் வைத்திருந்தார். எப்பொழுது அவன் இந்த கனியை புசித்தானோ அப்பொழுது அந்த அறிவு பெருகிவிட்டது, அவனுடைய ஞானம் பெருகிவிட்டது, அவனுடைய புத்தி பெருகிவிட்டது. அதை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். புத்தியை தெளிவிக்கப்படுகிறதற்கு இச்சிக்கப்படுகிறதற்கும் ஏதுவாக இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் ஒரு மனுஷியை இவ்வளவுதான் அவனுக்கு அறிவு வேண்டும், இவ்வளவுதான் அவனுக்கு புத்தி தேவை, இவ்வளவுதான் ஞானம் தேவை என்று அவர் ஒரு அளவீடோடு வைத்தார். அவனுக்கு ஆகாரம் இதுதான் தேவை, அதற்கும் ஒரு அளவுகோலை வைத்தார். ஆகவே இப்படி எல்லாவற்றிலையும் அவனுக்குள் ஒரு அளவுகோலோடு எல்லாவற்றையும் தீர்மானித்து வைத்திருந்தார். நீங்கள் நன்றாய் கவனிக்கலாம். நாம் ரோடுகளிலே வாகனத்தை செலுத்துகின்ற பொழுது அங்கே ஒரு மேடு உண்டு பண்ணி வைத்திருப்பார்கள் ஆங்காங்கே. ஏனென்றால் வாகனத்தை நாம் நேர்த்தியாக செலுத்த வேண்டும் என்பதற்காக, பாதுகாப்பாக செலுத்த வேண்டும் என்பதற்காகவும் இந்த மேடு, அதாவது ஸ்பீட் பிரேக்கர் வைத்திருப்பார்கள். அந்த இடம் வரும்போது நாம் வாகனத்தை நிதானமாக செலுத்தி அதற்கு மேலாக நாம் கடந்து செல்ல வேண்டும். அப்படியானால் வாகனத்திலே நாம் அதிவிரைவாக ஓட்டுவதற்கான அங்கே எல்லா விதமான அதுக்கு திட்டங்களும் செயல்பாடுகளும் அந்த வாகனத்தில் இருக்கும். ஆனால் அங்கே போர்டில் எழுதி போட்டிருப்பார்கள், இங்கே 60 கிலோமீட்டர், இங்கே 80 கிலோமீட்டர், இங்கே 40 கிலோமீட்டர் என்று எழுதி போட்டு அதற்கேற்றால் போல் ஆங்காங்கே இந்த ஸ்பீட் பிரேக்கர்களையும் அங்கே வைத்திருப்பார்கள். அப்படியானால் வாகனம் 180 கிலோமீட்டர் வேகத்தில் போகலாம். ஆனால் அந்தந்த இடங்களில் அந்த வாகனத்தை செலுத்துவதற்கு இந்த அளவுகோல் தான் அவசியம். அதை தாண்டி அவர்கள் வேகமாய் வாகனத்தை செலுத்தினால் ஒன்று அது அவர்களுக்கு ஆபத்து, இன்னொன்று மற்றவர்களுக்கு அது ஆபத்தாக போய் முடியும். ஆகவே மொத்தத்தில் அது ஒரு ஆபத்தான ஒரு விஷயம்தான். அதே போலதான் தேவனாகிய கர்த்தர் மனிதனை ஏதேன் தோட்டத்தில் படைத்த பொழுது எல்லாவற்றிலையும் ஒரு அளவுகோல் தேவை என்று அங்கே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வைத்திருந்தார். அதை தாண்டி அவனுக்குள்ளாக எல்லாம் இருந்தது, ஆனால் அது அவனுக்கு அவசியம் இல்லாதது. அதாவது தெய்வத்தின் தன்மையையும் அவர் மனுக்குலத்திற்குள் வைத்திருந்தார். ஆனால் அது அவனுக்கு தேவையில்லை என்று சொல்லி அதற்கு ஒரு அடைப்பை ஏற்படுத்தி வைத்திருந்தார்.
ஆகவே அவன் அந்த எல்லைக்குள் தான் சிந்தித்து கொண்டிருந்தான், எல்லைக்குள் தான் வாழ்ந்து கொண்டிருந்தான். அப்போ இந்த கனியை புசித்த பொழுது அவன் அந்த அளவுகோலை தாண்டுகிறான். அப்படி என்றால் அதை தாண்டி இருக்கிற அறிவு அவனுக்கு வந்து விடுகிறது, அதை தாண்டி இருக்கிற ஞானம் அவனுக்கு வந்து விடுகிறது, அதை தாண்டி இருக்கிற புத்தி அவனுக்கு வந்து விடுகிறது. நீங்கள் குறிப்பாக பாருங்கள், அவர்கள் தோட்டத்திலே ஒளித்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் தேவனுக்கு தங்களை மறைத்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே பார்க்கிறோம், ஒருவரை ஒருவர் அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். இதெல்லாம் எங்கிருந்து வருகிறது என்றால், அந்த கனியை புசித்ததினாலே, அறிவு பொறுத்ததினால்தான் பொய் சொல்லுவதற்கும், ஏமாற்றுவதற்கும், மற்றவரை ஒருவரில் ஒருவர் குற்றம் சாட்டுவதற்கும், இன்னும் சொல்ல போனால் தாங்கள் நிர்வாணிகள் என்பதையும் அவர்கள் விளங்கிக் கொள்ளும்படியாக அந்த அறிவு என்ன செய்துவிட்டது, இந்த ஞானம், அந்த புத்தி, அது தன்னுடைய எல்லையை தாண்டி அவர்களுக்குள் செயல்பட ஆரம்பித்து விட்டது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அப்படியானால் இங்கே இச்சை மனிதனை அழிவுக்கு நேராக வழி நடத்துகிறதா இருக்கிறது. இப்பொழுது இருக்கிற மனிதர்களுக்கு எல்லா அறிவும், எல்லா ஞானமும், எல்லா புத்தியும் எல்லையை தாண்டியதாக அவனுக்குள் இருக்கிறது. ஆனால் இப்போ நாம செய்ய வேண்டியது என்னவென்றால், வேத வசனம் ஸ்பீட் பிரேக்கர் போல கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொல்லி பல காரியங்களை நமக்கு இதிலே இதை தாண்டி போகாதே, இதில் இதோடு நிறுத்திக்கொள் என்று சொல்லி அநேக அளவுகோலை தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியிலே மனிக்குலம் எந்த அளவுக்கு அறிவிலும் ஞானத்திலும் புத்தியிலும் பெருகி கொண்டே போகிறார்களோ அதற்கு ஏற்றால் போல அவர் அந்த பிரமாணங்களையும் கற்பனைகளையும் கட்டளைகளையும் அவர் அந்த பாவத்தினுடைய தன்மை வெளிப்படுகிற விஷயத்தையும் அவர் அவ்வப்போது தம்முடைய தாசர்கள் மூலமாக மனுக்குலத்துக்கு கொடுத்து, இதை இப்பொழுது செய்யாதே, இந்த காலத்தில் இதை செய்யாதே, நீங்கள் புரியும்படியாக நான் ஒன்றை உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் அங்கே நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் பார்த்தால், ஒருவன் இன்னொரு பெண்ணோடு தவறாக தன் வாழ்க்கையை அமைத்து கொண்டால் அதை விபச்சாரம் என்று அங்கே ஆண்டவர் சொல்லுவார். இப்பொழுது புதிய ஏற்பாட்டிலே, புதிய உடன்படிக்கை சபையிலே கிறிஸ்து சொல்லுவார், ஒரு பெண்ணை தன் மனதிலே தவறான நோக்கத்தோடு பார்த்து விட்டாலே அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று அவர் சொல்லுவார். ஏனென்றால் ஒவ்வொரு காலங்களிலும் அந்த அறிவு, அந்த ஞான புத்தி பெருகி கொண்டே இருக்கிறது. ஆகவே அன்று ஒரு ஸ்திரியை நேரடியாக பார்த்துதான் அவளோடு பாவம் செய்ய முடியும். ஆனால் இந்த நாட்களை நாம் பார்க்கின்றோம், ஸ்திரியை அவர்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் அவர்களை நாம் இருக்கிற இடத்திலிருந்து அவர்களோடு இச்சையை அங்கே செயலுக்கு வடிவத்திற்கு கொண்டு வர முடியும் என்கின்ற ஒரு நிலையை பார்க்கிறோம். ஆகவே இப்படிதான் ஆண்டவர் அந்த அறிவு ஒவ்வொரு காலத்துக்கும் பெருக பெருக ஆண்டவர் அந்த பாவத்தினுடைய தன்மைகளையும் அவர் அங்கே பெருக்கிக் கொண்டே விலக்கி கொண்டே போகிறதை நாம் பார்க்க முடியும். களவு செய்யாதிருப்பாயாக என்று அங்கே என்ன செய்கிறது சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே புதிய உடன்படிக்கை சபையிலே நீ ஒருவனுடைய பொருளை களவு செய்ய வேண்டும் என்று எண்ணினாலே நீ களவு செய்து விட்டாய் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் அந்த நாட்களிலே ஒருவனுடைய வீட்டில் புகுந்துதான் அவனுடைய இதை களவு எடுத்து சொல்ல வேண்டும். ஆனால் இந்த நாட்களிலே நீங்கள் தூர இடத்திலிருந்து பிறருடையதை பலவித கோணங்களிலே ஏமாற்றி வஞ்சித்து அவர்களுக்கு தெரியாமலே அவர்களுடைய பொருட்களை நீங்கள் களவு எடுக்க முடியும். ஆகவேதான் ஆண்டவர் இந்த அறிவு பெருத்து பெருத்து அவன் அந்த அறிவுக்கு ஏற்ற பாவங்களை வித்தியாசன முறைகள் அவன் செய்கின்ற பொழுது அவர் அந்தந்த இடங்களிலே இதை நீங்கள் இப்படி செய்யாதிருங்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்று நாம் முதல்ல ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். இதுவரைக்கும் அந்த பாவம் எப்படி பெருகினது கனியை புசித்ததினால் என்பதை நாம் சற்று கவனித்தோம். அப்படியானால் இந்த இச்சை தான் நம் வாழ்க்கையை அழிவுக்கு நேராக என்ன செய்கிறது, கொண்டு வருகிறது. அப்போ இந்த இச்சையிலே 3 காரியங்கள் இருக்கிறது. ஒன்று ஆசை, இன்னொன்று பேராசை, இன்னொன்று தூராசை என்று 3 காரியங்களை நாம் பார்க்க முடியும். ஆகவே வருகிற நாட்களிலே இன்னும் இதில் ஆழமாக நாம் ஒவ்வொரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். இந்த நாளிலே இந்த ஆசை என்றால் என்ன, பேராசை என்றால் என்ன, தூராசை என்றால் என்ன, இந்த ஒரு காரியத்தை மாத்திரம் நாம் சற்று
நேரம் நாம் தியானிப்போம். ஆசை என்றால் அது அவனை கொல்லும். ஆசை என்றால் ஒரு மனிதன் ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்று விரும்புகிறான் என்று வைத்துக் கொள்வோம். இல்லை என்றால் ஒரு பதவியை அடைய வேண்டும் என்று விரும்புகிறான் என்று சொல்லி நாம் பார்ப்போம். அப்படியானால் அவன் ஆசை கொள்ளும் பொழுது அவன் என்ன செய்கிறான்? அதை வாங்குவதற்கான தன்னிடத்தில் காசு இருக்கிறதுபடினாலே அவன் போய் அந்த காசை கொடுத்து தன் ஆசைப்பட்டதை அவன் வாங்கி வருகிறான். இதற்கு பேர் ஆசை. இதற்கு பேர் தான் ஆசை. அதாவது தன்னிடத்தில் இருக்கிற காசை வைத்து அவன் ஒரு பொருளை வாங்குவது தான் ஆசை. பேராசை என்றால் அவனுக்கு ஒரு பொருளின் மீது இச்சை வந்துவிட்டது, வாங்க வேண்டும் என்று. ஆனால் அவனிடத்திலே காசு இல்லை. அவன் என்ன செய்வான்? பேராசை பிடித்தவன் ஒன்று தன்னிடத்தில் இருக்கிற இன்னொரு பொருளை விற்று, இல்லை என்றால் கடன் வாங்கி அவன் அந்த பொருளை வாங்குவான். இதற்கு பேர்தான் பேராசை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மூன்றாவது தூராசை. தூராசை என்றால் என்ன? தூராசை என்றால் ஒரு பொருள் வாங்க வேண்டும் என்று அவன் இச்சித்து விட்டான். அவனிடத்திலும் காசு இல்லை. கடன் வாங்கியோ விற்று வாங்குவதற்கும் அவனிடத்தில் வழி இல்லை. இப்பொழுது அவன் மூன்றாவது நிலையை அடைகிறான். ஒன்று அதை திருடி வருகிறான், இல்லை என்றால் காசை திருடி யாரையாவது ஏமாற்றி வஞ்சித்து அந்த பொருளை வாங்குகிறான். இதுதான் தூராசை. அப்போ ஆசை இருக்கக்கூடாது, பேராசை இருக்கக்கூடாது, தூராசையும் இருக்கக்கூடாது. நாம் ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்று விரும்பலாம். தேவன் நம்முடைய மன விருப்பத்தை அவர் சித்தத்தின்படி நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். விருப்பம் என்பது வேறு, ஆசை, பேராசை, தூராசை என்பது வேறு. விருப்பம் என்றால் நாம் முடிவு செய்யவில்லை. இந்த உடை எனக்கு இருந்தால் நன்றாயிருக்கும், இந்த ஆகாரம் இருந்தால் நன்றாயிருக்கும், இந்த பொருள் இருந்தால் நன்றாயிருக்கும், இந்த பொறுப்பு எனக்கு கொடுக்கப்பட்டால் நன்றாயிருக்கும், இந்த பெண்ணை எனக்கு திருமணம் முடித்து கொடுத்தால் நன்றாயிருக்கும். இது விருப்பம். விருப்பத்தை கர்த்தரிடத்தில் தெரிவித்துக் கொள்வோம். ஆனால் நாம் முடிவு செய்ய மாட்டோம். கர்த்தர் கொடுக்கும் பொழுது அதை வாங்கிக் கொள்வோம். இதுதான் விருப்பம். ஆனால் ஆசை என்றால் நாம் முடிவு செய்து விட்டோம். இந்த பெண்ணை தான் திருமணம் முடிக்க வேண்டும், இந்த பொருளை வாங்கிதான் ஆக வேண்டும், இந்த உடையை நாம் பெற்றுதான் கொள்ள வேண்டும், இந்த பொறுப்பை, இந்த பதவியை அடைந்துதான் ஆக வேண்டும். இதுதான் இச்சை. அந்த இச்சை இதில்தான் ஆசையும் பேராசையும் தூராசையும் வருகிறது. அடுத்தடுத்த நிலையில் அது நம்மை கொண்டு போய் தள்ளுகிறது. அதன் நிமித்தமாய் நாம் பாவம் செய்கிறவர்களாக காணப்படுகிறோம். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் இச்சிக்க கூடாது. அப்படியானால் இந்த உலகத்திலே நமக்கு அநேக தேவைகள் உண்டு. அவைகளை நாம் விரும்பலாம். விரும்புவதில் எந்த தப்பும் இல்லை. ஒரு அழகான ஒரு மாட மாளிகையை பார்க்கிறோம், அழகான ஒரு வாகனத்தை பார்க்கிறோம், அழகான ஒரு உடையை பார்க்கிறோம். விரும்புவதிலே தவறில்லை. ஆனால் நாம் அதை வாங்க வேண்டும் என்று முடிவெடுக்க கூடாது. விரும்பி கர்த்தரிடத்தில் சொல்ல வேண்டும். அது நமக்கு கண்டிப்பாக அவசியமாக இருக்கிறது என்றால், நமக்கு தேவை என்றால் கண்டிப்பாக கர்த்தர் அதை நமக்கு ஏற்ற காலத்திலே நிறைவேற்றி தருவார். நமக்கு கடன் இருக்காது, நாம் யாரையும் ஏமாற்ற வேண்டியது இருக்காது, யாரையும் வஞ்சிக்க வேண்டியிருக்காது, யாரிடத்திலும் திருட வேண்டியது இருக்காது. ஆனால் ஆசைப்பட்டு விட்டால், அதாவது இச்சித்து விட்டால், முடிவு செய்து விட்டால், நாம் அடுத்தடுத்த நிலைக்கு நாம் போக ஆரம்பித்து விடுவோம். இதுதான் இன்றைய நாளிலே மனுக்குலத்தினுடைய நிலையாக இருக்கிறது. ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, விரும்புவோம், கர்த்தரிடத்திலே விருப்பத்தை தெரிவிப்போம். இந்த உபவாச நாட்களிலே உங்கள் விருப்பங்களை எல்லாம் கர்த்தரிடத்திலே சொல்லுங்கள். ஆனால் இச்சித்து விடாதீர்கள். இச்சையை குறித்த இன்னும் மற்ற காரியங்களை வருகிற நாட்களிலே நாம் பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு காரியமாக இந்த இச்சையினுடைய அடுத்தடுத்த நிலைகளை நாம் அறிந்து கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் பாவத்தின் பிறப்பிடத்தை குறித்தும் அதில் உள்ளிருக்கிற காரியங்களை குறித்தும் நாங்கள் இந்த நாளிலே உம்முடைய வார்த்தைகளை கொண்டு தியானித்தோம். கர்த்தாவே, நாங்கள் விருப்பம் உள்ளவர்களாக உம்மிடத்தில் எங்கள் விருப்பங்களை தெரிவிக்கிறவர்களாக மாத்திரம் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். ஆசையும் பேராசையும் தூராசை கொண்டவர்களாக நாங்கள் செயல்படாதபடி காத்துக்கொள்ளும். இந்த உபவாச நாட்களிலே நாங்கள் விருப்பப்பட்டவைகளை உம்முடைய சமூகத்தில் தெரிவித்து
நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் இச்சித்ததை நாங்கள் உம்முடைய சமூகத்திலே தெரிவிக்காமல், உம்முடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்யாமல், நாங்கள் உம்மை நோக்கி பார்க்காமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் அநேக நேரங்களிலே இச்சித்து உம்மிடத்தில் வருகிறோம். அவைகளை எங்களுக்கு கிடைக்க பெறாமல் போகும் பொழுது நாங்கள் மன நோவடைந்தவர்களாக, கர்த்தர் ஏன் இதை எனக்கு தரவில்லை என்று சொல்லி அங்கலாய்க்கிறவர்களாக இருக்கிறோம். அதற்கு பிற்பாடு நாங்கள் மாம்சத்தில் முடிவெடுத்து சுயத்தில் சார்ந்து சுயமாக செயல்பட்டு வாழ்விலே பலவிதமான நெருக்கடிகளுக்கும் துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் ஆளாகி விடுகிறோம். இதோ இந்த நாளில் உங்களுடைய சமூகத்தில் இருக்கிற பிள்ளைகள் மிக தெளிவாக இந்த நாளிலே உங்களுடைய சத்தியத்தை விளங்கி இருக்கிறார்கள். அவர்கள் விருப்பத்தை நீர் ஏற்ற காலத்தில் நிறைவேற்றி கொடுப்பீராக. உள்ளங்களிலோ ஆசை, அதாவது இச்சை மேற்கொள்ளாத விடைக்கு அவர்களை உங்களுடைய சத்தியின் நிலையிலே மறைத்து காத்துக்கொள்ளும். ஒருவேளை ஏதாவது ஒன்றை குறித்து இச்சித்திருப்பார்கள் என்றால், அதாவது இதை அடைந்தாக வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை முடிவை எடுத்து அதற்கு பின்னாக அவர்கள் ஓடிக்கொண்டு ஜெபித்துக் கொண்டு இருப்பார்கள். ஆனால் இந்த நாளிலே அதை மாற்றிக்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஒருவேளை கடந்த நாட்களே இச்சித்து அவைகளில் விழுந்து இந்த நாளிலே கண்ணீரும் கவலையுமாய் இருப்பார்கள் என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே அதிலிருந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் விடுவித்து காத்து இந்த உபவாச நாட்களிலே அதிலிருந்து அவர்கள் விடுதலை பெற்றுக் கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராக ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பலமுள்ள பிதாவே, ஆமென். குருசினில் தொங்கி குருதியும் வாடிய கொல்கதா மலைதனிலே நம் குரு இயேசு சுவாமி கொடுந்துயர் பாவி கொள்ளாய் கண் கொண்டு சிரசினில் முள்மூடி உறுத்திட அறைந்தே சிலுவை
இந்த உலகை ஆளும் மேய்ப்பன். மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய் இசையான மைந்தனாய். மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய் இசையான மைந்தனாய். இதை நீக்கும் நேசனாய், இதை நீக்கும் நேசனாய் வந்தேன் சொந்தமாய். நானே நல்ல மேய்ப்பன், நானே